இப்போதைக்கு உங்கள்ட்ட ஒண்ணு மட்டும் கேட்பேன், அவெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் வேற கேட்கிறேன். தயவு செய்து ஓட்டு போடுங்க, அது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு எப்பயுமே சராசரியா 70% வாக்குகளை போட்டுட்டே இருக்கு. இன்னும் ஆவரேஜ் 70% போலிங் ஆயிரும். பத்தாது, ஒரு 80-85 போட்டு எலெக்ஷன் கமிஷனை திங்க் பண்ண வைக்கணும். என்னப்பா பிரச்சனை, 85% ஓட்டு போட்டீங்க, என்ன பிரச்சனை யோசிக்க வைக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் நீங்க நினைக்கிற நடக்கும். என்னமோ நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுங்கிற மாதிரியும், என்னமோ நான் சொன்னதான் நீங்க நினைக்கிற மாதிரியும். அந்த திலானா மோகன் பல்ல சொல்ல பாருங்களா, அவர் வாசிக்க இவர் ஆட. நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா நீங்க போய் ஓட்டு போடுங்க, வேற ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட ஒரு நல்ல ஒரு 60-65 வயசு லேடி என்கிட்ட கேட்டாங்க, அதெல்லாம் விடு, இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா அப்படின்னா. நான் விடல. மேடம் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டு. நான் தான் ஓட்டு போடுறதே கிடையாது, இவாளெல்லாம் ஓட்டே போடுறது கிடையாது, யார் ஜெயிப்பான்னு தெரிஞ்சுட்டு போறேன். That is not going to work. எங்களுடைய பியூர் பாலிடிக்ஸ் கிளாஸ்ல நான் சொல்லுவேன், அரசியலில் நீங்கள் ஈடுபடவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத அரசியல் உங்களை ஆளும். அரசியலில் நீங்கள் ஈடுபடவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத அரசியல் உங்களை ஆளும். அப்ப உங்களுக்கு பிடிக்கணும் ஒண்ணு வேணும்னு நினைச்சா அதை யூ ஹேவ் டு இனிஷியேட். உங்களை கோஷம் போட சொல்லல, கொடி முடிக்க சொல்லல, ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லல, நீங்க ஓட்டு போட போங்க.